ஸோ இன்னைக்கு அடுத்த விளாக் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாணி எப்படி செய்றோம் அப்படிங்கிறது தான். இது வந்து இந்த உப்பு இவ்வளோ ஸ்பூன் போடுங்க, மிளகாத்தூள் இவ்வளோ போடுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சின்ன சின்ன டிப்ஸு அப்புறம் எப்படிலாம் பண்ணா டேஸ்ட்டா சூப்பரா கடை அளவுக்கு கொண்டுட்டு வரலாம். அந்த டிப்ஸ் இதுதான் சொல்லப் போறேன். கூட வந்து பிரியாணி எப்படி பண்றதுன்னு ஒரு மேலோட்டமா ஒரு வீடியோ சொல்லப் போறேன். ஸோ வாங்க எப்படி செய்றதுன்னு பார்ப்போம். முதல்ல வெங்காயத்த வந்து ஆ நீளமா பிரியாணிக்கு வெட்டுற மாரி வெட்டிக்கோங்க. ஆ 1 கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5 பெரிய வெங்காயம் பக்கம் கட் பண்ணணும். ஸோ நீங்க போடுற டம்ளர் ரேஷியோ படி கணக்கெடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு வெங்காயம், புதினா இது எல்லாமே கட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து காய்கறி கூடயே தக்காளி இதுவும் வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைக்கணும். அது கூட என்ன ஆட் பண்ணா கலர் நல்லா வரும், டேஸ்ட் சூப்பரா வருங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். காலிஃப்ளவர் சைடா தனியா வச்சிருக்கேன். ஸ்டார்ட்டர் பண்றதுக்காக. அதுவும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காமிக்கிறேன். இப்போ அரைக்க என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி, பூண்டு, கொஞ்சமா புதினா, ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் பட்டை எடுத்திருக்கேன். ஏன்னா, அதுதான் வந்து பிரியாணிக்கு கலரே தரும். இதுதான் ஒரு மெயின் டிப். ஏன்னா, அதுதான் உங்களுக்கு டேஸ்ட்டும் சரி, கலரும் சரி, லைக் உங்களுக்கு திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி செய்றதுக்கு வரும். அந்த கலர் இதெல்லாமே. ஸோ, அத மறக்காம ஆட் பண்ணுங்க. நான் ஸ்பைசஸ் வந்து மெயினா இது அரைக்கிறதிலேயே ஆட் பண்ணிட்டேன். அது போக பிரியாணி இலை மட்டும் தான் வெங்காயம் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ, அப்படியே சமைக்கிறதில கன்டின்யூ பண்றேன். இத அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டு. ஸோ அப்படியே சைட் பை சைட் காலிஃப்ளவர் ஃப்ரையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் ஆல்ரெடி காலிஃப்ளவரை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு 8 to 10 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கூட கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ காலிஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% நல்லாவே வெந்திருக்கு. ஸோ இப்போ இதை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம மசாலாஸ் எல்லாமே போட்டுக்கலாம். லைக் கரம் மசாலா, மல்லித்தூள், அப்புறம் மிளகா தூள் இதெல்லாமே போட்டுக்கலாம். ஸோ கூட நான் வந்து சாட் மசாலாவுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, மேகி மசாலா யூஸ் பண்ணுவேன். இது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். டேஸ்ட்டே வந்து கொஞ்சம் லைட்டா மாறும். கூட கோபி ஃப்ரை மசாலான்னு சொல்லி சக்தி பிராண்ட்ல கிடைக்குது. அதுவும் கொஞ்சம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஃப்ளவர், அதுக்கடுத்தது மைதா இந்த மாரி இன்கிரீடியன்ட்ஸ்லாம் கூட போடுவேன். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, நான் மைதா, கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு இதெல்லாம் சேர்ந்து ஒரு மிக்ஸடா பண்ணிட்டு அதில நான் காலிஃப்ளவர் போட மாட்டேன். காலிஃப்ளவர் மேல தான் போடுவேன். அதுக்கடுத்தது தண்ணி யூஸ் பண்ண மாட்டேன். தண்ணிக்கு பதிலா வந்து பார்த்தீங்கன்னா, கர்ட் யூஸ் பண்ணுவேன். ஆ அது ஏன்னா தண்ணினா அது ஒரு மாரி ரொம்ப ஒரு மாரி வாட்டரிஷா போயிடும். கர்டுனா அது வந்து கரெக்ட்டா மசாலாவும் வந்து உள்ள காலிஃப்ளவருக்குள்ள இறங்கும். நமக்கு ஒரு திக்கான மிக்ஸ் மாவா இருக்கும். ஸோ, அதனால நீங்க அடுத்த தடவ ட்ரை பண்ணும்போது இப்படி பண்ணி பாருங்க. எப்படி வந்தது டேஸ்ட் எல்லாமே எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாழி சூடாயிடுச்சு. தேங்காய் எண்ணெயில செய்ய போறோம். தேங்காய் எண்ணெய் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டேஸ்ட் தரும். ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். அளவு தெரிஞ்சா இப்படியே போடுங்க. இல்லாட்டி அளவெடுத்து போடுங்க. ஒரு 3 1/2 ஸ்பூனே வந்திருக்கும். ஸோ 3 1/2 ஸ்பூன். அதுக்கடுத்தது தேங்காய் எண்ணெய் மட்டும் போட்டுறக்கூடாது. நெய்யும் போட்டுறணும். ஸோ அது 3 ஸ்பூன்னா நெய் 2 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஆல்ரெடி வெங்காயம், புதினா இது எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இதை போட்டு அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது அது வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 1 நிமிஷம் மட்டும். ஏன்னா இஞ்சி அதுக்கப்புறம் கருகிடும். அதுக்கு அடுத்தது காய்கறி போட்டுடலாம். நான் அப்படியே உங்களுக்கு ஸ்பீடாக காமிக்கிறேன். அதனால தான் முன்னாடியே சொன்னேன். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ அப்படியே ஒவ்வொன்றா போட ஆரம்பிப்போம். ஸோ இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வர்றதுக்கு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நம்ம ஃபுல்லாக சாட்டே பண்ணுவோம். நான் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டே வருது. இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் கரெக்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் பண்ணுறதுனா ரிஸ்க் இதுதான். ஏன்னா ஸ்லோவாக தான் ப்ரௌன் ஆகும். சில டைம்ஸ் அந்த நுரை இது வந்ததுன்னா ப்ரௌன் ஆகிறதே தெரியாது. ஸோ பார்த்து பண்ணுங்கள். இல்லாட்டி ஆஸ் யூஷுவல் கடல் எண்ணெயிலே பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மிளகால இந்த பபுள் உடையிற மாரி ஆகணும். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது கரெக்ட்டா இதாகும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் மொளகாத்தூள் போட்டுக்கணும். அதுவும் ஒரு விதமா கலர் தரும் நமக்கு. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது காய்கறி போடும்போது வீடியோ ஆன் பண்றேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதானதுக்கப்புறம் காய்கறி போட்டுட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 1 1/2 டம்ளர் தண்ணின்னு சொல்லி ஊத்தியிருக்கு. இது கொதிச்சதுக்கப்புறம் அரிசியும் கொஞ்சமா சோயா பீன்ஸும் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதே மாரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம தயிர் கொஞ்சமும் லெமனும் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. இதெல்லாம் பண்ணா பிரியாணி டேஸ்ட்டா வரும். இப்ப ஸோ நீங்க குக்கர்ல பண்றீங்க அப்படின்னா, 1 விசில் விட்டாலே போதும். சில பேர் 2, 3 விசில் விட்டு சாப்பாட கொழைய வச்சுருவாங்க. ஸோ 1 விசில் விட்டாலே போதுமானது. அதுக்கு ரெஸ்ட் டைம் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் விடுங்க. உண்மையிலேயே பிரியாணி நீங்க எதிர்பார்க்குறத உதிர் உதிரா வரும். ஸோ நான் நெனச்ச மாரியே பிரியாணி ரொம்பவே சூப்பரா உதிர் உதிரா பார்க்கவே சூப்பரா இருக்கு. ஸோ பிரியாணி உடைச்சும் பார்த்துரலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஆ அடி எங்கேயுமே புடிக்கல. நான் நெனச்ச மாரியே சூப்பரா உதிர் உதிரா வந்திருக்கு. என்னோட ஒரு சஜஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஸ்மதி அரிசியில பண்றத விட சீரக சம்பால பண்ணுங்க. டேஸ்ட்டும் சரி, ஸ்மெல்லும் சரி, பிரியாணியும் சூப்பரா வரும். நான் வீட்ல பாஸ்மதி அரிசி இருந்ததுங்கிறதுனால இதில பண்ணேன். ஸோ சாப்பிட்டு நம்ம ரிவ்யூ பார்ப்போம். ஸோ பிரியாணியும் இப்ப சாப்பிட்டாச்சு. நான் எதிர்பார்த்தத விடயே டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு மக்களே. இதே மாரி நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.